அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பு வாய்ந்த வடசென்னை மேற்கு மாவட்டம் 73வது கிழக்கு வட்டத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பிலே நடைபெறும் இந்த மார்க்க விளக்க திருமுறை கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற வட்டத்தினுடைய தமுமுக தலைவர் முகமது சித்திக் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வட்ட துணை செயலாளர் சையது ரியாஸ் அகமது அவர்களே, இறைமறை ஓதி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரி சனா அம்ரின் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முகமது மதனுல்லா கான் அவர்களே, மாவட்ட பொருளாளர் காஜா மொய்தீன் அவர்களே, மாவட்டத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயலாளர் நசீர் அவர்களே, தமுமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முகமது ஹிலால் அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் குணங்குடி மொய்தீன் அவர்களே, அப்துல் காதர் அவர்களே, முகமது யூசுப் கான் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, இன்னும் மேடையிலே வீற்றிருக்கின்ற மத்திய சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நவீன் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரும் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளருமான வழக்கறிஞர் அன்பு சகோதரர் ஜெயினுல் ஆபுதீன் அவர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற வட்டத்தினுடைய செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களே, காவல்துறை மற்றும் உளவுத்துறை சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு தரப்பட்ட நிர்வாகிகளே, கழகத்தினுடைய செயல் வீரர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மார்க்க பிரிவான இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பிலே இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்வருகிற மார்ச் மாதம் தொடக்கத்திலேயே நன்மை தீமைகளை இந்த மண்ணில் மனிதகுலம் முழுமைக்கும் கற்றுக் கொடுக்கின்ற இஸ்லாமிய சமுதாயம் வருடத்திற்கு ஒரு முறை தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற சௌம் என்னும் நோன்பு உண்ணாவிரதம் வர இருக்கின்றதை ஒட்டி இந்த ஆகாயத்திற்கும் பூமிக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொடர்பை, அது தந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை, மனு தர்மத்தை, உண்மையான மனு தர்மத்தை இந்த மானுடம் சார்ந்த அனைத்து உயிர்களும் நீதியின் அடிப்படையிலே வாழுவதற்கான ஒரு பண்பு பயிற்சி தான் ரமலான் மாதம் இந்த மக்களுக்கு வழங்க இருக்கிறது. இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற போது, இந்த உண்ணா நோன்பின் மூலம் நீங்கள் இரையச்சம் உடையோராக மாறலாம் என்று லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்லுகிறார். இரையச்சம் என்பது நோன்பு வைப்பதின் மூலமாக உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புவது எதற்காக என்றால், இந்த நோன்பு இல்லாத காலங்களில் 11 மாதம் இரையச்சத்தின் அடிப்படையிலே மானுட சேவையை நீங்கள் செய்வதற்கு இரையச்சம் தேவை. இரையச்சம் இல்லாத ஏனைய சேவைகள் இந்த உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது.
இறைவனை நம்புகிற, இறைவனை பயப்படுகிற, இறைவனுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு பயிற்சியின் அடிப்படையிலே அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று இறைவனுடைய திட்டத்தை தான் இந்த ரமலான் மாதம் நோன்பாக நமக்கு தரப்பட்டிருக்கு. எல்லா வகையிலும் தியாகம் செய்யக்கூடிய சமுதாயமாக, மானுடத்தில் சிறந்த சமுதாயமாக இறை சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களை இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறார். மனித சட்டங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. மனித சட்டங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுபடலாம், திருப்பலாம் அல்லது கட்டுப்படாமல் போகலாம். இந்தியாவினுடைய சட்டங்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் இந்தியர் என்று பெயர், அதை பின்பற்றாமல் அவமானப்படுத்துகிறவனுக்கும் இந்தியன் என்றுதான் பெயர். ஆனால் இறை சட்டங்களை அப்படி அல்ல. யார் ஒருவர் இறை சட்டத்தை பின்பற்றவில்லையோ, ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு குரானை பின்பற்றவில்லையோ அல்லது இறைவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் இருக்கிறானோ, மாறு செய்கிறானோ, அவனை அரசாங்க கெஜெட் வேண்டுமானால் முஸ்லிம் என்று சொல்லலாம், அவனுடைய பாஸ்போர்ட் அவனை முஸ்லிம் என்று சொல்லலாம், அவனுடைய ரேஷன் கார்டு அவனை முஸ்லிம் என்று சொல்லலாம், அவனுடைய ஸ்கூல் பள்ளிக்கூட சான்றிதழ் அவனை முஸ்லிம் என்று பதிவு செய்திருக்கலாம். ஆனால் இறைவனுடைய கெஜெட்டிலே அவன் முஸ்லிம் இல்லை. காரணம், இறைவனுடைய சட்டத்தை பின்பற்றாதவன், இறைவனுக்கு மாறு செய்கிறவன். அப்ப இறைவனுடைய சட்டத்தை ஒருவன் பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் உள்ளத்திலே இறையச்சம் நிரம்பி இருக்க வேண்டும். என்னை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை படைத்தவன் என்ற உணர்வு மேலிட வேண்டும் என்றால் அவனுக்கு பயிற்சி தேவை. எப்படி அவனுக்கு பயிற்சி தர முடியும்? அந்த பயிற்சி தான் ஒரு மாத காலம், 29 நாளோ 30 நாளோ இறைவன் நமக்கு ஏற்படுத்தி, நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பதின் மூலமாக என்னை நீங்கள் பயப்பட முடியும் என்று இந்த நோன்பு நமக்கு சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தின் மீது இந்த உண்ணா நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல, மனிதர்கள் தோன்றிய காலத்திலே இருந்து, ஆதம் அவ்வா தோன்றிய காலத்திலே இருந்து, மானுட நீதியை அல்லாஹ் விதித்த காலத்திலே இருந்து அவைகள் பின்பற்றப்படுகின்றன. அதனால்தான் இறைவன் இங்கே சொல்லி, உங்கள் முன்னாடி இருந்த சமுதாயத்தின் மீது இது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முன்னால் இருந்த சமுதாயம் 24 மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்ம 14 மணி நேரம். ஆரம்ப காலத்தில் நோன்பு எப்படி இருந்தது? மகரிப் டு இசா மட்டும்தான் உணவு. அதற்கு மேல மீண்டும் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். இசாவுக்கு பிறகு நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். இங்க நம்ம பிரியாணி சாப்பிடுறதா இசாவுக்கு தான். அங்க என்னது? சரி, நோன்பு திறப்பதற்கு என்ன இருக்கும்? உலர்ந்த பேரித்தம்பழம், உலர்ந்த திராட்சை, காய்ந்த பேரித்தம், காய்ந்த திராட்சை, பால் கட்டி. கோதுமை கிடையாது, கோதுமை மைதாவெல்லாம் கிடையாது. அப்படியானால் அவர்களுடைய உடல் பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால் வைத்திருப்பார்கள். அதுவே இருக்காது. அதற்குள் நேரம் வந்துவிடும். அப்படியே நோன்பை தொடர்வார்கள். சில பேர் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு அந்த நோன்பை தொடர்ந்த காலங்கள் உண்டு. அதையெல்லாம் இறைவன் இலகுவாக்கி இந்த தலைமுறையின் தலைவிதியை எழுதியவன், இந்த மனித மாண்புகளை பண்புகளை விளங்கியவன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை இலகுவாக்குகிறான் இறைவன். நீங்கள் மகரிபிலே இருந்து, அந்தி சாய்வதிலே இருந்து, சூரியன் உதயமாகிற அதிகாலை பொழுது வரை நீங்கள் உண்ணலாம். எவ்வளவு பெரிய இலகுவாக நமக்கு ஆக்கி இருக்கிறான் பாருங்க. அப்படி மட்டும் இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? ஆனாலும் ஆஸ்திரேலியாவில், நார்வேல 22 மணி நேரம் நோன்பு. நார்வேல 22 மணி நேரம் நோன்பு. அமெரிக்காவில் 19 மணி நேரம், 17 மணி நேரம் நோன்பு வைக்கிறார்கள். காரணம், அப்பத்தான் அங்கே சூரிய உதயம் ஆகும். அப்பொழுதுதான் அப்பொழுது சூரியன் மறையும். அதில் உள்ள வித்தியாசம். நார்வே, அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே நம்முடைய நோன்புக்கு அப்படியே டபுள் நோன்பு. ஆனால் நம்முடைய நோன்பை, நம்முடைய உண்ணா நோன்பை, புலன்களை அடக்குவதை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்?
நம்முடைய ஐம்புலன்களை அடக்க முடியாம ஒருத்தன் முஸ்லிம் என்று தன்னை சொல்ல இயலாது. உங்கள் கண்களாகட்டும், உங்கள் செவிப்புலன்களாகட்டும், உங்கள் நாவுகளாகட்டும், உங்கள் ஏனைய உறுப்புகளாகட்டும், அது எல்லாம் உங்களுடைய உணர்வுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்க வேண்டும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எதை நீங்கள் சாதிக்க இயலும்? எப்படி நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவீர்கள்? உங்கள் உறுப்புகள் உங்கள் கையிலே இருக்கிறது. அதையே நீங்கள் உங்களுக்காக கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நீங்கள் எப்படி கட்டுப்படுவீர்கள்? எனவே இறைவன் சொல்லுகிறான், உங்கள் மீது கடமையாக்கி நீ கட்டுப்படு, நீ கட்டுப்படு. உன் உணர்வுகளை, பசி உணர்வா கட்டுப்படு. அதன் மூலமாக இரையச்சம் உருவாகும். இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வு மேலிடும். எந்த தியாகத்திற்கும் நீங்கள் தயாராகுவீர்கள். இந்த உலகம் முழுவதும் மனித குலத்தை அப்படித்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். ஒரு மாத காலம் இந்த பயிற்சி எதற்காக? நாடு அழிந்து கொண்டிருக்கிறது, மனித சமூகம் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. அரியணை ஏறியவன் அயோக்கியனாக இருக்கிறான். எப்படி இதை எதிர்கொள்வது? எப்படி சகிப்புத்தன்மை வரும்? எப்படி பொறுமை வரும்? எப்படி எதிர்த்தாக்குதல் நீங்கள் நடத்த இயலும்? உறுதி எப்படி ஏற்படும் உங்களுக்கு? அந்த உறுதியும் எதிர்த்தாக்குதலும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் உங்கள் உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவைகளை எல்லாம், புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிற பயிற்சி இந்த நோன்பு நமக்கு தருகிறது. அதன் மூலமாக நீங்கள் இரையச்சம் உடையவராக மாறுகிறீர்கள். இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஒரு முன்னுபதேசமாகத்தான் இந்த மாவட்டத்திலே 73வது வட்டத்திலே இந்த சிறப்பான ஏற்பாடு, அரசியலிலும் சமூக பணியிலும் நிரம்பி வழிகிற என் தம்பிமார்கள் இந்த சிறப்பான ஏற்பாடை, பாராட்டு மிக்க இந்த ஏற்பாடு, இப்படியே மரணித்தால் நன்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற துவாவோடு நான் உங்களிடையே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன இருக்கு இந்த துனியாவில்? எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு மாற்றம் இறைவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் போராட்டத்தை இறைவன் விரும்புகிறான். காரணம், அது நன்மைக்கான போராட்டம். அது தீமையை அழிப்பதற்கான போராட்டம். தீமையை அழிப்பதற்கு யார் இருக்கிறார்கள் இந்த பூமியில? காக்கி சட்டை போட்டவனும் இல்லை, அதிகார மட்டத்தில் கோலாட்சியவனும் இல்லை. பார்லிமெண்டரி ஜனநாயகம் இந்தியாவுக்கு பேரு. எங்கடா இருக்கு பார்லிமெண்டரி ஜனநாயகம் இந்தியாவில்? என்ன பார்லிமெண்டரி ஜனநாயகம்? எந்த பாராளுமன்ற ஜனநாயகமா இருக்கிறது? சர்வாதிகாரம் அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தேசத்தில். அந்த சர்வாதிகாரத்தை இந்த இனம், இந்த மக்கள் நாளை அதை தோண்டி எடுத்து உண்மையான ஜனநாயகத்தை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நாளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கான பயிற்சி இந்த நோன்பு உங்களுக்கு தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர் நோன்பிலே, போர்க்களம் முதல் இஸ்லாமிய போர் நோன்பிலே தான் தொடங்கப்பட்டது. நோன்பு வைத்துக் கொண்ட ஒரு யுத்தம். நினைத்து பார்க்க இயலும் அவங்களால்? இப்படித்தான் இஸ்லாம் மானுட நீதியை தயார் செய்கிறது. நாம் மானுட நீதியை இந்த மண்ணில் உலகம் முழுவதும் பரப்ப வந்தவர்கள், நிலைநாட்ட வந்தவர்கள். அந்த மானுட நீதிக்காகத்தான் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கல்ல. மானுடம் நீதியோடு வாழ வேண்டும், நீதியோடு சாக வேண்டும், அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரித்து எழ வேண்டும். அதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுகிறது சகோதரர்களே. இல்லைன்னா எதுக்கு? இறைவனுக்கு நாம பசித்திருப்பதன் மூலமாக இறைவனுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகிறது? இறைவனின் சக்தி அதிகரிக்க போகிறதா? அவன் எல்லாற்றலும் உடையவன், அவனுக்கு ஒன்றும் இல்லை. மல்லம் எதுகா கௌலம் ஜூரி வல் அமலவியில் லைஸல்லாஹி ஹாஜத்தும் ஃபீ எதுகா தஹாமஹு வ ஷராபஹு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவர் பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவர்களின் நோன்பு தாகித்திருந்தார்கள், பசித்திருந்தார்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த நோன்பின் மூலமாக ரெண்டு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்னது? ரெண்டு விஷயம். பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும். பொய்யான பேச்சு நம்மகிட்ட இருக்க வாய்ப்பில்லை, இருந்தால் அவன் முஸ்லிம் இல்லை. தவறான செயல்பாடு பூமி முழுவதும் பரப்பி கிடக்கிறது. இந்த தவறான செயல்பாடுகளில் இருந்து உங்களையும் விடுவித்து மானுடத்தையும் விடுவிக்கின்ற கடமை உங்களில் பொதிந்திருக்கிறது சகோதரர்களே. அது இன்னொருத்தருக்கு குடிக்கிறது கூடாது என்று இந்த நாட்டில் யாருக்கு தெரியும்?
குடிக்கிறது கூடாது, அது அவனுடைய உடலை கெடுக்கிறது, அவனுடைய சிறுமூளையை பாதிக்க செய்கிறது, அவன் உடல் உறுப்புகளை மெல்ல சாகடித்துக் கொண்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிந்த ஒருத்தன் குடிப்பானா? அதை பற்றி அறியாமையிலே வீழ்ந்து கிடக்கிறான். இது சோமபானம் என்று சொல்லுகிறான். இது எனக்கு திருப்தி தருகிறது, சந்தோஷம் தருகிறது என்று சொல்லி தினமும் ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மெல்ல கொள்ளும் விஷம் அது. மது எது? மது எது? மெல்ல கொள்ளுகின்ற விஷம். அதை யார் விற்பனை செய்கிறா? நம்ம அரசாங்கம் தான். இதுக்கெல்லாம் நீங்க கைதட்டணும். அரசாங்கம் எவ்வளவு பெரிய சேவை செய்கிறது, எவ்வளவு பெரிய சேவை பாருங்க. என்ன வேணும் உனக்கு? நான் குடிச்சு சாகணும். இந்த குடி, நல்லபடியா குடி, ஓட்ட கரெக்டா போடு. டேய் குடிக்காதே, இது உன் உடலை கெடுக்கும், உன் சிறுமூளையை பாதிக்க செய்யும். மனைவி யார்? உன் தாய் யார்? உன் சகோதரி யார்? உன் தந்தை யார் என்றெல்லாம் தெரியாமல் அவர்களையே கொலை செய்கிற நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். காரணம், உன் அறிவு மழுங்கடிக்க செய்யப்படும் என்று யார் சொல்லுவா? சகோதரர்களே, நீங்களும் நானும் தான் சொல்லுவேன். ஒருத்தன் காய்ச்சறா, ஒருத்தன் விற்கிறான். ரெண்டு பேருமே அரசியல்வாதி. ஒருத்தன் காய்ச்சறா, டாஸ்மாக். டாஸ்மாக் நிறுவனம் காய்ச்சது, அரசாங்கம் விற்கிது. அரசாங்கத்தின் வேலை சாராயம் விற்கிற வேலையா? இனிமேல் சாராயம் விற்காம எந்த ஆட்சியாளனாவது இங்க ஆட்சி செய்ய இயலுமா? ஆப்படிச்சு விட்டுருவானுங்க. அந்த அளவுக்கு திசை மாறி போய்விட்டது. அந்த அளவுக்கு அங்கிங்கே ஆகபடி இந்திய தேசத்தின் 8 கோடி மக்களில் 4 கோடி பேர் குடிகாரன் ஆயிட்டான். இவன் குடிகாரன் ஆனது பத்தாம அவன் பிள்ளை கொஞ்சம் குடிச்சு பார்க்கறான். எப்ப இவன் குடிச்சது 40 வயசுல 30 வயசுல, அவன் பிள்ளை எப்ப தெரியுமா குடிக்கிறான்? 10 வயசுல அடிச்சு பார்க்கறான். அப்பன் போய் தடுக்க முடியாது. டேய், அப்பன் கிட்ட மகன் கேட்கறான், நீ குடிகாரன் தாண்டா, நீ மட்டும் உனக்கு மட்டும் கூடுமா? நான் கொஞ்சமா குடிக்கிறேன், நீ 1/2 லிட்டர் குடி, நான் 100 மில்லி குடிக்கிறேன். அவன் குடிக்கிறான். குடிச்சு குடிச்சு போதை பத்தலங்க போது பெத்தடின் இன்ஜெக்ஷன் போடுறான். இப்ப முதல்ல எல்லாம் வாரம் முழுவதும் வேலை செஞ்சு வாரத்துல 2 நாள் தண்ணி அடிப்பான். இப்ப பசங்க என்ன தெரியுமா பண்றாங்க? என்னதுங்க? கூலிப்பா. என்ன கூலிப்பா? அதுக்கு பேரு அப்படி ஒண்ணு வச்சிருக்கான் வாயில. நிரந்தர போதை, எப்பவுமே போதையில் இருக்கிறது. நீ பெத்த பிள்ளை எப்பவுமே போதையில் இருக்கான்னு சொன்னா இந்த தருதலையை பெற்றெடுப்பதற்கு உன் வாழ்க்கையை துளைக்கலாமா தம்பி? இதை இந்த அரசாங்கம் கேட்குமா? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், பாட்டிலேயே போட்டிருக்கான். யார் இந்த தீமையை தடுப்பது? பூமி பரப்பில் வெந்து நொந்து கொண்டிருக்கிறது மானுடம். மானுடத்திற்கும் பிரச்சனை, ஜீவராசிகளுக்கும் பிரச்சனை, எல்லா உயிரினங்களுக்கும் கேடு விளைவிப்பது இந்த மது எனும் போதை. உச்சபட்ச தீமையின் பிறப்பிடமே அதுதான். ஆனால் அதை அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், என்ன சொல்றாரு? போதைக்கு மட்டும் நீங்கள் அடிமையாகி விடாதீர்கள். அப்ப சாராயம் யார் விற்கிறா? பாத்தீங்களா நீங்க? ஐயா, ஸ்டாலினுக்கு தெரியாமல் சாராயம் விற்கப்படுகிறது நாட்டில். அதற்கு எவ்வளவு கோடி தெரியுமா? அதுவும் ஏன் பணம், அதுவும் ஏன் வரி பணம். டிவியில பாத்தீங்களா? ஆனால் பாராட்ட வேண்டிய முதலமைச்சர் தீமையை தடுக்கிறார் பாரு. நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா? எனக்கு தான் சிரிப்பு வருது. என்ன பண்றது? யாரும் போதை, தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், யாரும் போதை. உடனே சத்யராஜ் வர்ற, ஆமா ஆமா போதைக்கெல்லாம் யாரும் சாப்பிடாதீங்க. அப்ப யார் வைக்கிறா? ஒரு மானுடம் போதையில் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு 15 வயசு 12 வயசு 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பாக்கெட்ல கஞ்சா வச்சிருக்கான். வாத்தியாருக்கு வேணுமான்னு கேட்கிறான். 6ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஒரே ஒரு தம் அடிச்சு பாருங்க சார், சார் அடிச்சு பாருங்க சார். அதெல்லாம் எனக்கு வேண்டப்பா. அவர் பாலியல் பலாத்காரம். யாருங்க? எத்தனை விருதுநகரில் ஆசிரியர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி கைது செய்து வேலை ஏத்துறாங்க. அப்படியே சேனல் மாறுது. கிருஷ்ணகிரியில 3 ஆசிரியர்கள், கிருஷ்ணகிரியில் இருக்கா இல்லையா, 3 ஆசிரியர்கள் ஒரு பெண்ணை எங்க தெரியுமா பண்ணிருக்கா? ஒண்ணுக்கு போற பாத்ரூம். அட பாவி, யாரு? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, 13 வயசு பிள்ளையை 3 பேர் உபயோகித்திருக்கிறார்கள். 3 பேருமே ஆசிரியர். தமிழக அரசு நல்லாசிரியர் விருதை இவர்களுக்கு வழங்குங்கள். ஏன் இந்த நிலை? செல்போனை திறந்த ஆபாசம்,
துறந்த ஆபாசம். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம், அதுவே வந்துடும். என்னென்ன வகை வகையா வேணும். ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா லைனா வந்துகிட்டே இருக்கும். சைத்தான் கூட பிறந்த மாதிரி இருக்கா இல்லையா? யார் இந்த தீமைக்கு எதிராக போராடுவது சகோதரர்களே? எங்கேயோ நடப்பதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளும் அதற்கான சூழ்நிலைகளின் தாக்கத்தில் ஏற்படுமா ஏற்படாதா? இந்த தீமையை தடுப்பதற்கு பெரும் பயிற்சி தேவை. அந்த பெரும் பயிற்சியை யார் பயிற்சி பெற்றவர்களாக செய்ய முடியும் என்றால் இரையச்சம் உடையவர்கள் தான் செய்ய முடியும். எனவே அவன் உள்ளத்தில் இரையச்சத்தை கொண்டு வருகிற நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மாடோனம் சிறந்து வாழ்க, இந்த பூமி பரப்பில் உள்ள அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவன் ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவன், அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் நம்ம பார்த்துட்டோம். பாத்தீங்களா, 3 நீதிபதி RSS காரன் சொல்றாங்க. ஆமா, 9 பேர். வடநாட்டில் அதே மாதிரி மிக கொச்சையாக மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள், குரானை பேசக்கூடியவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்று இந்த பிஜேபி அரசு. இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு யுத்தம், ஆயுதம் இல்லாத அதிகார யுத்தம் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அதை தடுப்பதற்கு நமக்கு ஆளுமை தேவை, அறிவு தேவை, ஆற்றல் தேவை, சக்தி தேவை, பொறுமை தேவை. இவைகளை எல்லாம் இந்த நோன்பின் மூலமாக நாம் பெற முடியும். அரசியல் ஒரு பக்கம், சமூக பணி ஒரு பக்கம், பதவி ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம், சொகுசு வாழ்க்கை ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு முஸ்லிம் தீமையை தடுப்பதற்கு நிற்கிறானா, சொர்க்கத்தை தவிர இன்னொரு கூலி அவனுக்கு இருக்க முடியுமா? எப்படிப்பட்ட பூமியில் நாம் வாழுகிறோம். அங்கிங்கே நாதபடி எல்லா இடத்திலையும் நிரம்பி நிற்கிற தீமைகள், மலிவு விலை தீமையெல்லாம் அவ்வளவு சர்வ சாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதற்கு மத்தியில தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி இந்த மானுடத்தை சீரமைப்பதற்காக ஒவ்வொரு களங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கு. இன்றைக்கு மார்க்க மேடை, நாளை அரசியல் மேடை, நாளை மறுதினம் சமூக மேடையாக பல பரிணாமங்களை கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உங்களை செதுக்கி இருக்கிறது. ஆனால் உங்களுடைய இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்? நாமெல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், 20 வருஷமா ஒரே முகம், 30 வருஷமா அதே முகம். இளைஞர்கள் எங்கே இருக்காங்க? செல்போன் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் சகோதரர்களே. இந்த செல்போனை மட்டும் உங்க பையன் பயன்படுத்தும் போது இப்படி வாங்கி பாருங்க, அவ்வளவுதான், உங்க வீடே இருக்காது, ரணகலமாய். உங்கள் சிறு சிறு பிள்ளைகள், 2 வயசு பையன், நீங்க செல்போனை எங்கேயும் காட்ட வேண்டியதில்லை. நீங்க பாட்டுக்கு சட்டையை கழட்டி வச்சுட்டு போங்க, செல்போன் அவங்க கையில இருக்கும். எப்படி எடுத்தானே தெரியாது. அந்த அளவுக்கு அவர்கள் இதுல மூழ்கிட்டாங்க. 2.5 கலந்து விட்டார்கள். சிறுவர்கள் முதல் அதனுடைய எல்லா விதமான கருவிகளும் அவர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அது எப்படி இயக்கிறது, என்ன ஆப்பு, என்ன அப்ளிகேஷன், எல்லாம் அவர்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் முடிச்சு கையில கொடுத்துருவான் ஒரே நிமிஷத்துல. அந்த அளவுக்கு தீமைக்குள்ளே அந்த பிள்ளைகள், அதனுடைய கதிர்வீச்சு பாதிப்பு அவருடைய இதயத்தை பாதிக்கிறது. பாத்தீங்களா, ஆயுள் கம்மி ஆயிடுச்சு. 40 வயசு, 45 வயசு, 50 வயசுல டப்பு டப்பு டப்புன்னு போயிட்டு இருக்கான். கொஞ்சம் சவுண்ட் வைங்க, நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சில சிறிய சிறிய வயசுல மரணங்களை தழுவிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? இல்ல, புதிய புதிய கருவிகள், இரவு உறக்கம் கிடையாது, ஒழுக்கமான உணவு கிடையாது, கட்டுப்பாடற்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மனித சமூகம் முழுமையும் நான் சொல்லுகிறேன். கட்டுப்பாடே கிடையாது. உணவுல கட்டுப்பாடு கிடையாது, உறக்கத்துல கட்டுப்பாடு கிடையாது, பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு கிடையாது. உடலுக்காக எந்த விதமான பணியும் அவர்கள் ஆற்றுவதில்லை. தன்னையே அவர்கள் வருத்தி கொண்டிருக்கிறார். விளைவு, காலங்காலமாக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கிறான். ஒன்னு ஆஸ்பத்திரிக்காரன் பிடிக்கிறான், இன்னொன்னு கல்விக்காரன் பிடிக்கிறான். இந்த 2 எவன்கிட்டையும் மாட்டி சிக்கி அடிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இங்கு ஒரு மக்களாட்சி நடக்குமானால் இது 2ம் இலவசம். கல்வியும் ஆரோக்கியத்திற்கான சுகாதார மையமும் இலவசமாக ஒரு அரசு வழங்க வேண்டும். அது ஒரு அரசின் மீது கடமை. தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வி வழங்குவது ஒரு அரசுடைய கடமை. இருக்கா? இருக்கு. ஆனால் அந்த கல்விக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் பிரைவேட் லிமிடெட் ஆயிடுச்சு. இப்போ கார்பரேட்டருடைய கையிலே இப்போ கல்வி மாட்டிடுச்சு. அதனுடைய விளைவு உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் படிக்க வைப்பதற்கு பல லட்சங்கள் தேவைப்படுகிறது. அப்ப இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்காக
இரையச்சமுடையவர்களாக நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. ரப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான். தீமையை தடுத்தாயா, நன்மையை ஏவனாயா, அப்பத்தான் நீ முஸ்லிம், அப்பத்தான் நீ நம்பிக்கை கொண்டவன் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. தஅமருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுக்கெல்லாம் மேல நாம் கொண்டிருக்கிற இந்த மார்க்கம், இது ஒரு மானுடத்தின் மார்க்கம், முஸ்லிம்களுடையதல்ல. இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டுமானதல்ல. இதை பின்பற்றி நடப்பவர்களுக்கு பேர் முஸ்லிம். இந்த இஸ்லாம் எனும் சட்டத்தை, சரீகத்தை, இந்த லாவை, இந்த இறை சட்டத்தை பின்பற்றி நடப்பவர்களுக்கு பேர் முஸ்லிம். அரைகுறையாக பின்பற்றுறவனுக்கு பேர் முஸ்லிம் கிடையாது. இந்த மாதிரி கூடுதல் மார்க்கத்தில் உள்ளது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு ஒரு கூட்டத்தை தயார் நிலையில் வைத்திருந்தார். ராணுவம் போல. நம்ம இருக்காங்களா? திண்ணை தோழர்கள் என்ற ஒரு கூட்டம் தன்னுடைய வீட்டிலே தயார் நிலையிலே இருப்பார்கள். திண்ணையிலே அமர்ந்திருப்பார்கள் கடைசி வரை. நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற கூட்டம். இந்த மார்க்க கல்வியை கற்பதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. காரணம், மனித குலம் முழுவதும் இறைவனுடைய அடிமைகள், இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். எல்லா மனிதர்களும் ஒரே இறைவனுடைய படைப்புகள். 100 இறைவன் கிடையாது, ஒரே இறைவன் தான். இந்து மதமும் அதைத்தான் சொல்லுகிறது. எல்லாம் ஏகம் ஏவம் அத்விதயம். இந்து மதத்தினுடைய நூல்கள் என்ன சொல்லுகிறது? ஏகம் ஏவம் அத்விதயம். அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனை போல பூமியில் ஒன்றுமே இல்லை. உருவமற்றவன். யார் சொல்றான்? எந்த உருவமும் அவனுக்கு சமைக்க முடியாது என்று இந்து மத நூல்கள் சொல்லுகிறது. எல்லோருக்குமானது. எல்லா மதங்களிலும் விரத அனுஷ்டானங்கள் உண்டு. என்ன சில பேர் ஜூஸ் குடிச்சிட்டு நோன்பு வைக்கலாங்க, ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கலாம். சில பேர் இட்லி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நோன்பை கடைபிடிப்பார்கள். 40 நாள் 30 நாள் கிறிஸ்துவத்தில் உண்டு, சமண வேதத்தில் உண்டு, அதே மாதிரி புத்த மதத்தில் இருக்கிறது, இந்து மதத்தில் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் விரதங்கள் அனுஷ்டானங்கள் எதற்காக என்று கேட்டால் இறைவனை பயப்படுவதற்காக, இறைவனுடைய சட்டங்களை கட்டுப்பட்டு பின்பற்றுவதற்காக. கட்டுப்படணும்ல, கட்டுப்படணும்னா பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை இந்த விரதங்கள் தருகிறது. ஏன் சபரிமலைக்கு போகக்கூடியவர்கள் எவ்வளவு அவங்க நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறாங்க, அவங்களுடைய அந்த பஜனை பாடல்களை எல்லாம் பாடி எத்தனையோ நாட்கள் அவர்கள் விரதம் இருந்துதான் அங்கே செல்லுகிறார்கள். அது அவர்களுடைய வணக்கம், வழிபாடு. அதெல்லாம் எங்க, என்ன எண்ணத்திற்காக? அதனுடைய இறுதி குறிக்கோள் என்ன? இங்கேயே முடிக்கிறதுக்கா? இல்லை, எல்லாம் இந்த மானுடத்துக்காகத்தான். இறைவனுக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. இறைவன் எந்த தேவையும் மற்றவன், இறைவன் தேவையற்றவன் என்பதுதானே இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. என்ன? அவன் தேவையற்றவன், அவன் தான் பிறரது தேவையை நிறைவேற்றக்கூடியவன். அதைத்தான் இஸ்லாம் போதிக்குது. அப்படின்னா இது அத்தனையும் எதற்கு? மானுடம் சிறக்க, இந்த பூமி நீதியாயிருக்க. அங்கேதான் அநீதி நடைபெறுகிறது, அக்கிரமம் நடைபெறுகிறது, அபகரித்தல் நடைபெறுகிறது, படுகொலை நடைபெறுகிறது, கற்பழிப்பு நடைபெறுகிறது. 3 வயசு பிள்ளைன்னு பார்க்காம பாலியல் பலாத்காரங்கள் நடைபெறுகிறது. இதையெல்லாம் யார் தடுப்பது? இப்படி ஒரு சட்டம் இல்லைன்னா, இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா, இப்படி ஒரு கடவுளை அவன் ஏற்றுக்கொண்டு பயப்படலைன்னா எல்லாருமே தீமைக்கு போகக்கூடியவங்களா மாறிடுவான். அதை தடுக்கின்ற வழியை இஸ்லாம் கற்பிக்கிறது. அதற்கு மிகப்பெரிய வெகுமானத்தை தருகிறது. அப்படி வருவர்களை இறைவன் நேசிக்கிறான். நீங்க பாருங்க, ரமலான் மாதம் வந்து விட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கம் அந்த கதவுகள் திறந்து வைக்கப்படுகின்றன. வானம் திறக்கப்பட்டு, சொர்க்கம் திறக்கப்பட்டு, நரகத்துக்கு பூட்டு போடப்படுகிறது. எப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய இறைவன்! பாவியாய் நிற்கிறோம் பாவங்கள் செய்து, ஆனால் இறைவன் நரகத்தின் கதவுகளை பூட்டி என்னால் படைக்கப்பட்ட அடிமையே சொர்க்கத்துக்கு வான்னு கூப்பிடுறான். அதனால் சொர்க்கத்தின் கதவுகளை அந்த 1 மாதம் திறந்து வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். அதனுடைய பொருள் என்ன? தப்பிக்கிறவன் தப்பிச்சுக்க, திறந்து வச்சிருக்க உள்ள போறவன்லாம் போ. சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சைத்தானுக்கு, தீய செயலுக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறது. தீய செயலை யார் தூண்டுவா? சைத்தான். அவனுக்கு விலங்கிடப்பட்டாச்சு, போ என்று சொல்லுகிற போது எது வரைக்கும் தெரியுமா நம்மால் வர்றான்? பள்ளிவாசல் வரைக்கும் வர்றான். சைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு விட்டால் என்ன நடக்கும்? மனிதன் நன்மையின் புறத்துக்கு வர்றான். காரணம், பள்ளிவாசல்கள் எல்லாம் மற்ற நாட்கள்ல
ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் தான் ஃபுல் ஆகும். ரமலான்ல டெய்லி தொழுகிறவங்களுக்கு இடம் இருக்காது, அவங்க லாஸ்ட்ல தான் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? சைத்தானுக்கு விளங்கிடப்பட்ட உடனே மானுட மனங்கள் அல்லாஹுவை பயப்பட வைக்கின்ற அந்த மனங்களாக மாறி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வந்துடுறான். அது 2 வயசு குழந்தையும் வருது, 4 வயசு வருது, எல்லாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்துடுறான். எப்படிங்க இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தா இவன்? இவ்வளவு நாள் சந்திரகிரகத்துக்கா போனான்? இங்கதான் இருந்தான். ஆனால் கரெக்டா வந்துடுறான் பாருங்க. காணாமல் போயிருந்த இந்த மக்கள் 11 மாதம் முண்டங்களாய் இருந்த இந்த முடங்கள் எங்க வரா? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருகிறான், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருகிறான். வரானா இல்லையா? அப்போ சைத்தானுக்கு விளங்கிட்டு இருக்குன்னு சொன்னது உண்மைதானே? எப்படி தேடி வர்றான்? ஆனா வந்து அந்த பள்ளிவாசல் வரைக்கும் வர்றான், தொழுகிறான். 1 மாசம் இவருடைய பக்திய உலகத்துல யார்ட்டையுமே நீங்க பார்க்க முடியாது. மக்கா இமாமெல்லாம் தோத்துருவாருங்க. என்ன சாதாரணமான பக்தியா? எவன் தண்ணி அடிக்கிற வெறுப்பான், விபச்சாரம் பண்ற வெறுப்பான், கலப்பட வியாபாரம் பண்ற எல்லாமே இருப்பான். ஆனால் அப்படியே சரளமா வந்து நிற்பான் பாருங்க. பார்த்தா நமக்கு தாடியும் தொப்பியும், என்னடா இது முஸ்லீம்னா இவன மாதிரி தாண்டா இருக்கும் நம்ம நினைப்போம். 1 மாசம் அப்படி இருப்பாங்க. பெருநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஆளே மாறிடுவான். முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு பழைய கூட்டி கதவு துரடி. மாபெரும் பக்திக்கு அது. இவன் யாரை ஏமாற்றுகிறான்? இறைவனையா? இறைவனை ஏமாற்ற முடியுமா? தன்னையே ஏமாளியாக்கி கொண்டிருக்கிறான். இந்த மாற்றத்தை தான் இந்த நோன்பு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. இந்த 1 மாத பயிற்சி 11 மாதம் உங்களில் தொடர வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாய்ப்பை இறைவன் தருகிறான். சிந்திக்கின்ற மானுடா, சிந்திக்கின்ற ஒரு மனிதன் எப்படி தன்னை மாற்றிக் கொள்ளுவான்? இந்த 1 மாத பயிற்சியை யார் 11 மாதம் தன் வாழ்க்கையில் மரணம் வரை அதை பயன்படுத்த வேண்டும். இந்த பயிற்சியை உண்ணலாம் பருகலாம், மற்றுள்ள மாதங்களில் உண்ணலாம் பருகலாம். ஆனால் இங்கே என்ன பயிற்சி? பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் விட்டுவிடவில்லையோ அவனுக்கு நோன்பில்லை, வெறும் பட்டினி தான், நன்மை இல்லை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். உங்களை யாராவது துன்புறுத்தினால், நோன்பு மாதங்களில் உங்களை யாராவது நோன்பு வைத்த நிலையில் துன்புறுத்தினால், சண்டைக்கு அழைத்தால் நீங்க என்ன பண்ணணும்? நான் நோன்பு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படியா? என்ன பண்ணணும்? நான் நோன்பாளி என்று நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அதுக்கு என்ன பொருள்? நோன்பு முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு பொருளா? இல்லை சகோதரர்களே. முற்றிலுமாக உங்களை நீங்கள் சகித்துக் கொள்வது. அல்லாஹ்வுக்காக நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். இந்த பொறுமை எண்ணில் தொடரும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க? நோன்புல சண்டைக்கு போக கூடாதுப்பா, இதையெல்லாம் அப்படியே கெட்டி வச்சு நோன்பு முடிஞ்சவன் அவனை ஒரு கை பார்த்தரணும்னு சொன்னா போச்சு, அவனுடைய அமல்கள் சிதைந்து போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இத சண்டைக்கு ஒருவன் வந்தான், இதர காலத்தில் வந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் வீரன் யார் தெரியுமா? சரியான வீரன் யார் தெரியுமா? சபையில நெஞ்ச நிமித்தி நிக்கிறவனா? ஏய் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை இல்லை. உங்களில் வீரன் யார் தெரியுமா? சரியான சண்டைக்கு வாய்ப்பு கிடைத்த போதும், அடித்து நொறுக்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த போதும் பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ்வுக்காக யார் அந்த வீரத்தை மென்று மிழுங்குகிறானோ அவன்தான் உண்மையான வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொறுமையை மேற்கொள்ளுகிறவன் தான் உண்மையான வீரன் என்று கற்றுத்தரப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அதனால் ஒன்றிய அரசுல நிறைய பேர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பொறுமையா இருக்கிறனால. இல்லை என்றால் நம்முடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இன்றைக்கு களவாணுவதற்காக ஒரு புதிய சொத்தை கொண்டு வர்றான். நம்ம மீது, இந்த நாட்டு மக்களின் மீது, சிறுபான்மை முஸ்லிம்கள் மீது அக்கறை கொண்ட, அவர்களுடைய சொத்துக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அமித்ஷாவும் மோடியும் பயங்கரமாக மண்டைய கசைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன திட்டம்? வக்ஃபு சொத்தை பாதுகாக்கணும், எந்த முஸ்லீம் அனுபவிச்சிடக்கூடாது, நம்ம பாதுகாக்கணும். எப்படிங்க முஸ்லீம்கள் பாதுகாக்கிறதுனா என்னது? அப்படியே நம்ம பத்திரமா நம்ம பார்த்துக்கணும், அவனுக்கு பார்க்க கூடாது, முஸ்லீம்கள் பார்க்க கூடாது, நம்ம பாதுகாத்தோம். அதுக்கு என்ன பிரச்சனை? முஸ்லிம் சொத்துக்களை எல்லாம் நிறைய பேர் வந்து ஆட்டையை போட்டுறாங்க, முஸ்லிம்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். எனவே நாங்க இந்த சின்ன திருடங்கிட்ட இருந்து சொத்தை பாதுகாத்து பெரிய திருடனாகிய நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். அதுதான் வக்ஃபு திருத்த சட்டம். வக்ஃபு திருட்டு சட்டம். அது திருத்த சட்டம் இல்லை, அது திருட்டு சட்டம் அப்படி கொண்டு வந்திருக்கான் பார்லிமெண்ட்ல.
8 பேர் உறுப்பினராக முடியும். 11 பேர்ல 8 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதுல உறுப்பினராக முடியும். ஆரம்பத்தில் என்ன சொல்றான்? 2 பேர் முஸ்லிம் அல்லாதவங்களை போடுங்கிறான். நம்ம சொத்தை பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களை போடுங்கிறான். ஏன் முஸ்லிம்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் நிர்வகிக்க தெரியாது, நம்முடைய சொத்தை நமக்கு பாதுகாக்க தெரியாது, கணக்கு தெரியாது. அதனால 2 பேர் முஸ்லிம் அல்லாதவங்களை போடு. வக்ஃப் வாரிய தலைவர் தான் அதனுடைய உச்சபட்ச அதிகாரம். உங்கள் சொத்தை யாராவது அபகரித்தால், உங்கள் சொத்தை எவனாவது ஆட்டைய போட்டா, அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அவனுக்கு பெயில் இல்லாத குற்றம் சுமத்தப்பட்டு, பெயில் கிடையாது, 3 ஆண்டு ஜெயில். 3 ஆண்டு தானே? 3 ஆண்டு ஜெயில். உங்க 1 சென்ட் வக்ஃபு நிலத்தை, 1 சென்ட் இடத்தை கூட யாராவது அபகரித்தால் அவனை யாரும் ஒண்ணுமே விசாரிக்க, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண, யார் கம்ப்ளைண்ட் பண்றவர் யாரு? வக்ஃப் வாரிய தலைவர். அவ்வளவுதான். அவருக்கு என்னது? 3 ஆண்டு காலம் ஜெயில். இந்த சட்டத்தை மாத்தி அமித்ஷாவும் மோடியும் சொல்றாங்க. அந்த கிரண் ரிஜின்னு ஒருத்தர் இருக்காங்க, அந்த ராஸ்கல், அவன் சொல்றான் இனிமேல் அப்படி கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துக்குவார். என்னது? சொத்து ஆட்டையை போட்டு போறத பார்த்துக்குவார், மீட்டு தர மாட்டாரு, பார்த்துக்குவார். இப்படித்தான் பாபர் மசூதி போனது சகோதரர்களே. 1949 டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி பாபர் மசூதியில கொண்டு போய் 3 கிரிமினல்கள், களவாணி பையன் 3 பேர் கொண்டு போய் சிலையை வைக்கிறான். அந்த சிலையை வச்சு அடுத்த நாள் கால வெள்ளிக்கிழமை, அப்ப பைசாபாத் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவன் யார் தெரியுமா? கலெக்டராக இருந்தவன் கே நையான். அந்த ராஸ்கல் என்ன பண்றான்னா, அந்த சிலை வைக்கப்பட்ட பகுதியை இரும்பு கம்பி கொண்டு மூடி பள்ளிவாசல பூட்டான்ட்டான். மாவட்ட ஆட்சித்தலைவர் 49லயே இப்படி இருந்திருக்கான். சங்கி எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி இருந்திருக்கானா? சங்கி பிறந்த இந்த காலத்துல இந்த மங்கிகள் எப்படி இருப்பான் சிந்திச்சு பாருங்க நீங்க. இவன் மீட்டு தருவானா? இந்த கலெக்டர் மீட்டு தருவான்னு நம்ம காத்திருக்க முடியுமா? கலெக்டர் பாக்குறதுக்கே 2.5 மாசம் ஆகுது, போய் அப்பாயின்மெண்ட் வேண்டி பாக்குறதுக்கு. பார்த்து அவர் எப்ப வர்றது? நான் ஒரு கலெக்டர் பார்த்த கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனைக்கு, ஐயா எங்க பகுதிக்கு நீங்க வரணும், பேசாம இருக்கிறார். கோழி முழுங்குற மாதிரி, கோழி முட்டை முழுங்குறவனை பார்த்திருக்கேன், இவன் கோழியே முழுங்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்படியே இப்ப அவனை மாத்திட்டாங்க, இப்ப வேற ஒரு கலெக்டர் போட்டாங்க, இப்படியே உட்கார்ந்துருக்கான். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார், நாங்க சொல்றத நம்ப வேண்டாம், இந்த மனுவை நீங்க ஏத்துக்க வேண்டாம், எங்க பகுதிக்கு நீங்க வரணும். வர்றேன் இப்ப வாக்குறுதி தரணும். 165 பேரை நான் கூட்டிட்டு போயிருக்கேன். எனக்கு மனு கொடுக்கறதுக்கு உளவுத்துறை எல்லாம் கூட்டிட்டாங்க. சார் என்ன பண்ண போறீங்க? 165 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, மனு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் போதுமே சார். நாங்கெல்லாம் பார்க்க விரும்புறோம் சார் கலெக்டரை பார்க்க கூடாதுன்னு ஒரு லெட்டர் கொடுங்க சார் கேட்டேன். ஐயோ கலெக்டரை பார்க்கலான்ட்டான். ஏன்னா சட்டப்படி கலெக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது மனு நாள். கலெக்டரை பார்க்கலாம். அப்புறம் எங்களுக்கு ஸ்பெஷல் அனுமதி 25 பேர் அனுமதிச்சான் கலெக்டரை பார்க்கறது. நான் ஒண்ணுமே பேசல, 2 பெண்களை அழைத்து போயிருந்தேன். அது பேசுறதுக்கு உள்ள அவங்க பாத்துக்கிட்டாங்க, கிளே கிழிச்சு விட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த கலெக்டர் வரவே இல்லை. இந்த கலெக்டரை நம்பி நம்ம வக்ஃப் வாரிய சொத்தை எப்படி ஒப்படைப்பது? 2 எம்பி, 2 எம்எல்ஏ, 2 பெண்கள் போடணுங்கிறான். எல்லா மாநிலத்திலும் முஸ்லிம் எம்பி உண்டா? இல்ல. எல்லா மாநிலத்திலும் 2 எம்பி இருந்தா 60-70 எம்பி இருப்பாங்களே முஸ்லிம்க்கு. அப்ப முஸ்லிம் அல்லாத மாநிலத்தில் யாரா எம்பியா இருப்பா? அமித்ஷா, மோடி, பதில் சொல்லு. முஸ்லிம் அல்லாத மாநிலத்தில் எங்க சொத்தை பார்க்கிறதுக்கு எந்த எம்பிடா இருப்பான்? எந்த எம்எல்ஏ இருப்பான்? எந்த பெண்கள் இருப்பாங்க? நம்ம பெண்கள் வருவாங்களா? நம்ம பெண்கள் வந்தா அந்த சொத்தை மீட்டெடுக்கிற அளவுக்கு பேசுவாங்களா? அவங்களுக்கு என்ன தெரியும்? கரெக்டா போடுறான் பாருங்க. இவங்க 6 பேரு, அப்புறம் முஸ்லிம் அல்லாத 2 பேரை போடுன்னு சொல்லிருக்கான்ல. நம்ம சொத்தை நிர்வகிப்பதற்கு, அரசாங்க சொத்தை நிர்வகிப்பதற்கு அல்ல. எங்க அப்பன் சம்பாதிச்ச சொத்துல எங்களுக்கு இடத்தை விட்டு போயிருக்காங்க. எங்க அப்பா எனக்கு இடத்தை விட்டு போயிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கு, கல்லூரியை உருவாக்கு, அப்புறம் என்னது கபர்ஸ்தான உருவாக்கு, அடக்கம் பண்றதுக்கு வேணும்ல. கபர்ஸ்தானே, பள்ளிக்கூடம், இது மாதிரியான ஒரு பொது நிறுவனங்களை உருவாக்குவதற்காக நமக்கு விட்டு சென்ற இடம்தான் நம்ம முன்னோர்கள், நம்ம அப்ப முப்பாட்ட சம்பாதிச்சு வாங்கின இடத்தை நமக்கு விட்டுட்டு போறான். இதுல எங்க மோடிக்கு என்ன இடம் இருக்கு? இதுல அமித்ஷாவுக்கு என்ன பங்கு இருக்கு? கிரண் ரிஜிஜு இதுல யாரு? நான் கேட்கிறேன், இது அரசாங்கத்தினுடைய இடமா?
இது அறநிலைத்துறையினுடைய இடமா? இது வக்ஃபு சொத்து முஸ்லிம்களுடையது. எங்க அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா வந்து விட்டு போல, நான் வேற யாருக்காவது விட்டு போக முடியுமா? எப்படி முஸ்லிம் சொத்துல நீ கை வைத்த? இதை பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கூட்டுக்குழுவினுடைய உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, எப்படி முஸ்லிம் சொத்து மேல நீங்க இந்த திருத்த சட்டத்தை நீங்க கொண்டு, இது எல்லாமே அபத்தம், இது முஸ்லிம்களுக்கு எதிரானது, இது முஸ்லிம்களோடு யுத்தம் செய்கிற ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்கிறீர்கள், முஸ்லிம் மொத்தமா முஸ்லிம் சொத்தை இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த கருத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட இந்த மோடி, அமித்ஷா வகைராக்கள் என்ன பண்றான்? 12 பேரை நீக்கிறான். இடைக்கால நீக்க. இதுல கூட்டுக்குழு அந்த கூட்டுக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டது சட்டவிரோதம். நீக்கிட்டு இப்ப பார்லிமெண்ட் கூடிச்சு. பார்லிமெண்ட்ல கூடுனா என்ன நடக்குது? இவர்கள் சொன்ன எந்த கருத்துமே பதிவு புத்தகத்தில் இல்லை. அதை சொல்ல காமிக்கணும். இவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள், இவங்க அப்செக்ஷன் பண்ணாங்க, இவங்க எதிர்த்தாங்க, இந்த கருத்துக்கு இதெல்லாம் பதியப்படணும். அந்த எந்த கருத்துமே இல்லை என்று யார் சொல்றா? ராசா அவர்கள் சொன்னதை நம்முடைய ஜெயினுலாப்தீன் அவர்கள் இங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கிய பயணங்க. 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு சர்வாதிகாரத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. இங்கே பார்லிமெண்டரி ஜனநாயகம் என்பது இல்லை. யார் சொல்றா? ராசா எம்பி சொல்றார். இப்ப திமுக எம்பிக்கள், இந்தியாவில் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்கள், முஸ்லிம் அல்லாத கட்சியை சார்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாரும் இருக்கும்போது சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போலாம், இந்த சட்டம் நிக்காது, இந்த திருத்த சட்டம் நிக்காதுன்னு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். ஆனால் யானை வாயில போன மாதிரி தான் இது. இதற்கு எதிராக சிஐஏ போராட்டம் நடந்ததில்ல, அதை விட 10 மடங்கு போராட்டங்கள் இந்தியாவில் வெடிக்காமல் உங்க வக்ஃபு சொத்தினுடைய ஒரு துரும்பு சீட்டை கூட நீங்கள் பெற முடியாது சகோதரர்களே. சிஐஏ போராட்டம் மாறி இந்திய அளவில் ஒரு போராட்டம் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து டெல்லியை நோக்கி பாராளுமன்றத்தை முட்டுக்கை இருக்கிற போராட்டத்தை எல்லா அமைப்பும் ஒன்னா சேர்ந்து பண்ணணும். எந்தெந்த அமைப்புக்கு வியாதி இருக்கிறதோ அந்த வியாதி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மருந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒண்ணு சேரும். அமைப்பு, கட்சி, ஜமாத்து, சங்கம், கூட்டமைப்பு, இன்னும் என்னமெல்லாம் இருக்கோ எல்லா இங்கிலீஷ் எழுத்துக்களையும் ஒண்ணு சேர்த்து எல்லாரும் வா, உன்னுடைய சொத்துக்காக, உன்னுடைய பேரப்பிள்ளை, உன்னுடைய சன்னதியினுடைய சொத்துக்காக வா, போராடு. கருப்பு, வெள்ளை, சிவப்பு, அந்த கொடி, இந்த கொடி எல்லாத்தையும் ஒரே கொடியை பிடிச்சிட்டு வா, அடடா முஸ்லிம் கொடின்னு சொல்லு. ஏன் அநீதியை எதிர்ப்பதற்கு? நம்ம இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் நிற்கக்கூடியவங்க தான் நாம. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை நாம நின்னோம், அதனால நான் கேஸ் வாங்கினேன். 2013 இதே ஒரிசாவில், 2008 ஒரிசாவில் நூற்றுக்கணக்கான பாதிரியார்கள் சங்கிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள். நான் அதை கண்டித்து பேசினேன். அதுக்காக 2013 என் மீது வழக்கு போட்டான். 2008 பேசினதுக்கு 5 வருஷம் கழிந்து என் மீது வழக்கு பதிவு போட்டான். 5 செக்ஷன் போட்டாங்க. எல்லாம் அத்வானி மேல போட்டது, பாபர் மசூதி இடிச்சவன் மேல உள்ள கேஸ், என்னது கொலைகார மேல உள்ள கேஸ், எல்லா கேஸும் நம்ம மேல போட்டாங்க. அந்த எனக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதி யார் தெரியுமா? ஒரு பார்ப்பன பெண் நீதிபதி. எங்கேயாவது போனுமா தூக்கு கயிறுக்கு இவங்களே கொடுத்துருவாங்க. அந்த நீதிமன்றத்தில் திருச்சியில நான் நிறுத்தப்பட்ட, திருச்சி ஏர்போர்ட்ல யாருக்காக போய் நின்னோம்? கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய மதகுருமார்களுடைய உயிர்கள் பறிபோனதை எதிர்த்து பேசியதற்காக. அது யார் போட்டா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், திராவிட இன மக்கள், எல்லாரும் ஷெட்யூல்டு காஸ்ட், மலைவாழ் மக்கள் எல்லோருக்காகவும் போராடுகிற ஒரு பேரமைப்பாக இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் விளங்கியது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த மதீனா நகரத்தில் ஒரு யூதர், ஒரு கிறிஸ்துவருக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த மண்ணில் நாங்கள் எப்படி வாழுகிறோமோ அதே சுதந்திரத்தோடு யூதர்கள் வாழலாம், கிறிஸ்துவர்கள் வாழலாம், நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள் வாழலாம் என்று அறிவித்தவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அப்படி ஒரு அறிவிப்பு இருக்கா? இந்த மோடி சொல்லுவாரா? நம்முடைய சொத்துக்கு உத்தரவாதத்தை மோடி தருவாரா? அமித்ஷா தருவாங்களா? கடைசி முஸ்லிமுடைய உயிர் போவதை அவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் இந்திய தேசத்தின் ஆட்சியாளர். இவர்களுக்கு எதிராக இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக அணி திரள வேண்டியதற்கு
பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை இந்த ரமலான் மாதம் நமக்கு தருகிறது. நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம் இந்த நோன்பை, மானுட பயிற்சியாக பார்க்கிறோம். அதையெல்லாம் விட முக்கியம், இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு எதற்காக? ரமலான் மாதத்தை ஏன் இறைவன் தேர்ந்தெடுக்கிறான்? இந்த நோன்பு அரபி மாசத்தினுடைய 9வது மாசம். ரமலான் என்பது 9வது மாதம். அப்ப ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது? இந்த 9வது மாதத்தில், இந்த ரமலான் மாதத்தில் தான் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட புண்ணியங்கள் பூத்துக் குலுங்குகின்ற மாதம் இந்த ரமலான் மாதம். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட மாதத்தை இந்த விரதம் அனுசரிப்பதற்காக, இந்த நோன்பு வைப்பதற்காக இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் பாத்தீங்களா? இந்த மாதத்தில் தான் நீங்களும் நானும் உயிருக்கு உயிராக நம்முடைய நாடி நரம்புகள் முழுவதும் வியாபித்திருக்கிற அல்லாஹ்வுடைய கலாம் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த திருமறை குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பெருமை, மாட்சிமை மிக்க ஒரு இரவு என்று அந்த இரவிலையும் ஒன்றை இறைவன் சொல்லி காட்டுகிறது. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அற்புதமான கதிர்கள் இறங்குகின்ற அந்த லைலத்துல் கத்ர் இரவு இந்த ரமலான் மாதத்தில் ஓர் இரவில் இறுதி 10 தேடுங்கள் என்று, ஒற்றைப்படையான இறுதி 10 தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இறைவை, அந்த நேரத்தை யார் அடைகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். மறுமையிலே அவர் சொர்க்கத்துக்குரியவராக மாறுவார். அப்படிப்பட்ட கலா கதிர் இறங்கக்கூடிய அற்புதமான மாதம் அந்த மாதம். எவ்வளவு பெரிய உன்னதமான மாதம் அந்த மாதம், சிந்தித்து பாருங்கள். அதற்குத்தான் இங்கே அந்த பயிற்சி அளிப்பதற்குத்தான் அன்பு சகோதரர்கள், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சி, இன்னும் இந்த சமூகத்தில் உள்ள ஏனைய மக்கள் இந்த உண்ணா நோன்பை, இந்த விரதத்தை அனுசரித்து தங்களையும் தூய்மைப்படுத்தி தாங்கள் வாழுகிற சமூகத்தை, தங்களோடு வாழுகிற மக்களை இணக்கமாக, நேசமாக, எவ்வளவு ஒரு பெருநாள் வந்து விட்டால் எல்லோரும் அன்போடு இன்புற்று ஒரு குலை காய்களாக, நம்மெல்லாம் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள், ஆதம் அவ்வா என்ற ஒரு தந்தை ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். உலகத்தில் உள்ள 850 கோடி மக்களும் இப்படி எந்த மதமாவது சொல்லுகிறதா? இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. உலகத்தில் வாழுகிற எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் என்ற கோட்பாடு இங்கே கிடையாது. கருப்பன் வெள்ளையன் என்ற கோட்பாடு கிடையாது. மொழியினர் அரபி அல்லாதவன் என்கிற கோட்பாடு கிடையாது. எல்லாரும் சமம். நிறத்தால், மொழியால், இனத்தால், தேசத்தால், உணவால், உடையால் எந்த பேதமையும் எந்த வேற்றுமையும் மானிடத்துக்குள்ளே இல்லை. எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று ஓங்கி சொல்லுகின்ற மார்க்கம் இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கம். இதை கற்றுணர்ந்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே பயிற்சி எடுக்கின்ற வாய்ப்பை இந்த ரமலான் மாதம் நமக்கு தருகிறது. இது போன்று ஒரு மாதம் உலகத்தில் இல்லை. 1000 மாதங்களை விட மேலானது என்று சொல்கிறது. அது ஒரு ஊமை சொல். 1000 அல்ல, எத்தனை கோடி மாதங்கள் வந்தாலும் இதற்கு ஈடாகாது. அப்படிப்பட்ட மாதம். மனிதர்களுடைய தவறுகளை, பாவங்களை, முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி இனிமேல் செய்யக்கூடாது. பாவம் மன்னிக்கணும்னா திரும்ப தவறு செய்யக்கூடாது. திரும்ப தவறு செய்யாதவர்கள், திரும்ப பாவம் செய்யாதவர்கள் அத்தனையும் மன்னித்து அவனை புடம் போட்டு தங்கமாக மாக்கி இந்த உலகத்தின் கருவூலங்களின் அதிபதியாக உங்களை மாற்றுகிறான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய சாவியை அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான். நீங்கள் அதற்கு தயாரா? அப்படி பயிற்சி பெற்றவர்களாக மாறுவதற்கு நீங்கள் தயாரா? சொன்னார்கள், காசாவை பற்றி சொன்னார்கள். இந்த ரமலான் மாதம் அல்ல, எந்த ரமலான் மாதத்திலும் அவர்கள் நிம்மதியாக நோன்பு நோக்கவில்லை. எல்லா காலங்கத்திலும் போராளியாவே வாழ்ந்து போராளியாவே மரணித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த காசா மக்கள், பலஸ்தீன மக்கள், ஆப்கானிஸ்தான் மக்கள், ஈரான் மக்கள், ஈராக்கினுடைய மக்கள், இன்னும் போஸ்னியா போன்ற இடங்களிலே முஸ்லிம்கள், செர்பியா போன்ற இடங்கள்ல, ஸ்பெயின் போன்ற இடங்கள்ல, ஜோர்தான் இன்னும் கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலே இன்னும் கூட போராடிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சுடானில் இன்னும் கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எகிப்துல எல்லாம் இஹ்வானுல் முஸ்லிம் ஆட்சி ஏறிய இடம். ஆனால் அந்த அதிபரை கொண்டு போய் தூக்கிலே தொங்கவிடப்பட்டார்கள். போராளிகளுக்கு எல்லா தோல்வியும் நன்மையை தவிர அவர்களுக்கு ஏது தோல்வி?
நம்ம தோற்றுக் கொண்டிருக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, வெற்றி மேல் வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் சகோதரர்களே. நம்மளவுக்கு உயர்வை அல்லாஹ் யாருக்கும் தருவதில்லை. நீங்கள் தோல்வி என்று இதை எண்ணிவிடக் கூடாது. ஒரு ஈமான் கொண்ட முஸ்லிம் தோல்வியை அடைவதில்லை. தூக்கு கயிறிலே தொங்க விடப்பட்டாலும் அது நமக்கு வெற்றி. சொத்துக்கள் இழந்தாலும் வெற்றி. அமித்ஷா மோடியினுடைய புல்டோசர் நம் வீடுகளை தகர்த்தாலும் அது இந்த துனியாவில் எங்களுக்கு வெற்றி. என் வீடு எங்கள் உதிர்கிற விஷயங்களுக்கு சமம். அவ்வளவுதான் எங்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹு விலை மதிப்பில்லாத யாராலும் அடைய முடியாத கிழக்குக்கும் மேற்கும் விசாலமான சுவனத்தை அல்லாஹு தருகிறான் என்றால் அந்த சுவர்க்கவாதியாக இங்க வந்திருக்கிற சகோதரர்களை, காலம் முழுவதும் இந்த சமூக அமைப்பிலே பாடுபடுகிறவர்களை, மனித குலத்தை நேசிக்கக்கூடியவர்களை, அரண்டிருக்கிற மனித சமுதாயத்தை அந்த அரட்சியிலிருந்து மீட்டு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற இந்த மக்களுக்கு, அந்த சொர்க்கத்தை இங்கு வராத மக்களுக்கும் அல்லாஹு வழங்கட்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.